சென்னை சென்னை எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை தான். வாக்கு சதவீதம் பார்த்தால் கூட 2021ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு 2 தேர்தலிலும் 100 மதிப்பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கிடைத்தது. அதே போல்தான் இப்போது நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வாக்கு வித்தியாசம் பெரிய அளவு பதிவான கணக்கை எடுத்துக்கொண்டால் பெரிய அளவு வாக்கு வித்தியாசம் இல்லை. ஆகவே எப்பொழுதும் போல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக சென்னை இருக்கும் என்பது உறுதியாக இல்லாத ஊருக்கு போகாத வழியை காண்பது தனிப்பெரும் நிறைய சொல்லிட்டு முழுக்க திராவிட மாடல் ஆட்சிக்கு இருக்கும் என்பது சான்றாக இந்த திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு கை கொடுத்து அவருடைய மகிழ்ச்சியை உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டதில் மகிழ்ச்சி. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் 2.0 ஆட்சி தான் தமிழகத்தில் மலரும் என்பதற்கு மக்களுடைய முகத்திலே படது மகிழ்ச்சியிலேயே சாட்சியாக இருக்கிறோம். அதிகமா திமுக தலைவர்களுக்கு அதை பார்க்க அதிமுக தலைவர்களோ மற்ற யாரையும் பார்க்க உற்சாகமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதற்கு அது ஒரு அடையாளம். கடுமையாக உழைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவருடைய மதிநுட்பத்தால் அவருடைய தேர்தல் வியூகத்தால் ஆற்றிய களப்பணி அனைவரையும் இயக்க வைத்த எங்கள் இயக்கத்தின் இயக்கம் 24 நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்தது. அதே போல் 2022ஆம் ஆண்டு மாநகராட்சி உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் அதே போல் அவர் திறம்பட என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் களத்திற்கு அவர் பயிற்றுவித்தாரோ அந்த பயிற்சி உறுதியாக. அதே போல் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததிலிருந்து பல்வேறு கோணங்களில் ஓரணியில் தமிழ்நாடு, வெல்வோம் தமிழ் பெண்கள், இப்படி பல்வேறு திசை காட்சிகளை உருவாக்கி தொடர்ந்து இயக்கமும் மக்களும் ஒன்றாக பின்னி பிரிந்திருக்கின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கினார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக களத்திலே நின்ற எல்லை காக்கின்ற இராணுவத்தினரை போல் இன்னைக்கு 1.5 ஆண்டுகளாக தேர்தல் களத்திலே நின்றவர்கள் சற்று இளைப்பாற இப்படி மகிழ்ச்சியோடு சுற்றுலா வருகிறார். வாக்குப்பதிவு சதவீதத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நடந்த வாக்குப்பதிவு தான் வெற்றியேறக்குரிய இந்த தேர்தலிலும் சென்னையை பொறுத்தவரையில் நடந்தது. இந்த கட்சி உருவாக்கி தேர்தலில் போட்டிட்டனாலதான் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்பது பழமொழி இருக்கிறது. அது வேண்டுமானால் அவருடைய இந்த சொல்லுக்கு உதாரணமாக